வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஃப் சொல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அப்புறம் உங்களோட மேலே கூட்டோட ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. 20,000 சப்ஸ்கிரைப்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ மேலே கூட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாக்கள் பெரிய அளவு இறங்கலை மேலே கூட்டில். ஸோ எகெயின் இந்த மெயின் செட் எல்லாமே கீழே கொண்டு வைக்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா எனக்கு மேலே ஹீட்டுனால பட்டாக்கள் ரொம்ப அடி வாங்குது. ஸோ மேலே கூட்டில் பெரிய அளவுக்கு நமக்கு விசேஷமாக பட்டாக்கள் இறங்கலை. மேலே இருக்க பேர்களை பார்க்கலாம் வாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் செட்டு, மெயின் பேர் எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு பேர். தென் பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அதில் போடலை முட்டை. ஸோ கீழேயும் போட்டிருக்கு. 1-2 பேர்கள் அதிலே செட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நினைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாவர் பேர், கீழே ஜீனி சுர்மா பேர். தென் பார்த்திங்கன்னா மேலே இந்த ஜோடியில் எனக்கு பட்டா எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதில் ஒரு பட்டா இருக்குதுன்னு நினைக்கேன். இப்போ தான் முட்டை போட்டிருக்கு, பார்ப்போம். ஒரு பட்டா கிடச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நம்மளை கிளாவர் செட்டு, காசின் செட்டு. தென் பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த அளவுக்கு கூடு செட் பண்ணாலும் கீழே முட்டை போட்டுற பழக்கம் மாறாது நம்ம ப்ராய்லுக்கு. அதை எடுத்து மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குஞ்சு இருக்குது விரிஞ்சு. பார்த்திங்கன்னா வெளியே நிற்கி, அவ்வளோ ப்ராயம் வெளியே தான் நிற்கி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் எல்லாமே இந்த வெளியே நிற்கி. பெரிய அளவு பட்டா இறங்கலைங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா 16 ஜோடி போட்டு 16 பட்டா கிடச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பட்டாக்கள் அடி வாங்கிட்டு மோஸ்ட்லி. ஸோ மொத்தத்துலேயே ஒரு 6-7 பட்டா தான் இருக்குது. இந்த வச்சு தான் இந்த வருஷம் பந்தயம் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இந்த வருஷம் பந்தயம் விடணும். இதில் ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நம்ம இந்த வருஷம் அடுத்த வருஷம் சொல்லி இதில் வெற்றியோ தோல்வியோ இதில் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு தான். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம விடணும். இந்த வருஷம் நம்மளால் முடியலைனா கூட இன்னும் வர வருஷங்களில் நம்ம கண்டிப்பாக ஒரு டைம் வைப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நம்ம பந்தய விடுறது எல்லாமே லைவ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயம் எனக்கு. சின்ன வயசுலேருந்தே பந்தய விடுறது என்னோடய கனவாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக விடணும். என்ன ஒரு சிச்சுவேஷன் கடவுள் பை காட் கிரேஸ்னால் நமக்கு பந்தய விடுற ஒரு அமைப்பு கிடச்சிதுன்னா மட்டும் போதும். இந்த வருஷம் கண்டிப்பாக விடணுன்ற ஒரு மைண்டில் தான் இருக்கேன். பட்டாக்கள் இருக்குது நம்மள்ட்ட ஒரு 8-10 பட்டா போல் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்துக்கலாம், ஒரு கை பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்லேயுமே ஒரு சின்ன அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஹீட்னால் இப்போ நிறைய பட்டாக்கள் இறந்து போகுது, ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து. ஸோ அதனால் கண்டிப்பாக கூட்லேயும் ஒரு சின்ன அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணி ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு இன்னும் ஒரு வெறித்தனமான அப்டேட்டில் அவங்கள பார்க்குறதுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் இவ்வளோ தான். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடியோவில் பார்க்கலாம். பாய்.